கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. 118 சங்கீதம் 6 வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நம் கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நாம் அநேக நேரங்களிலே சூழ்நிலைகளை பார்த்து, மனிதனை பார்த்து, மனிதனுடைய பழி சொற்களை பார்த்து, பலவீனங்களை பார்த்து பயந்து போகிறோம். ஆனால் அவைகளின் நடுவிலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் தொடர்ந்து எழுதுகிறார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வாசிக்கிறோம். நாம் மனிதர்களை, சூழ்நிலைகளை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நாம் பற்றுதலாய் இருப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஏனென்றால் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறதா நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் அதை மறந்து போகிறோம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது 56 சங்கீதம் 9 வசனத்திலே சொல்கிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று சொல்லுகிறார். அந்த சங்கீதத்தின் தலைப்பை நாம் பார்ப்போமானால், தாவீது காத்தூரிலே அங்கு பிடிக்கப்பட்ட போது இந்த வசனத்தை எழுதுகிறார். தன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்ததினாலே, நான் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களும் பின்னிட்டு திரும்புவார்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகையால் நான் பயப்படேன் என்று இங்கு யாத்திராகமம் 14 அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். இவர்கள் எகிப்திலிருந்து வெளிவந்த அன்றைய தினமே சேனைகளாக அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் இப்பொழுது பார்வோன் பின்னே வருகிறதை பார்த்து பயந்து அங்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நாம் எதற்காய் அழைக்கப்பட்டோம், சேனையாய் அழைக்கப்பட்டோமே என்பதை மறந்து போகிறார்கள். பின்னே வருகிற காரியங்களை பார்த்து பயந்து அங்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை மறந்து நமக்கு பின்னால் வருகிற சூழ்நிலைகள், பிரச்சனைகளை பார்த்து பயந்து தேவனை பார்த்து கூப்பிடுகிறோம். ஆனால் இங்கு தேவனை நோக்கி கூப்பிட்ட ஜனங்கள் இப்பொழுது மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். எங்களை வனாந்தரத்திலே சாகும்படியாக கொண்டு வந்தீர் என்று. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை நீங்கள் இனி காண மாட்டீர்கள் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அவன் நிற்கிறான். அப்பொழுது தேவன் அங்கு எகிப்தியர் சேனையும் இஸ்ரவேல் சேனையும் முழுவதும் சேராதபடி மேகஸ்தம்பமாய் அங்கு வந்து நின்றார். மேகஸ்தம்பம் எகிப்தியருக்கு அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது வெளிச்சமாய் இருந்தது. ஆனால் நாமும் அநேக நேரங்களிலே இப்படி தேவன் நமக்கு தந்த அழைப்பையும் மறந்து, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறதையும் மறந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறதோடு மாத்திரமல்லாமல் மனிதர்களிடத்திலும் நம்முடைய காரியங்களை சொல்லி புலம்புகிறோம். ஆனாலும் தேவன் இரக்கமுள்ள தேவனாய் நம் பட்சத்திலிருந்து நாம் கூப்பிடும் பொழுது அவர் செவி சாய்க்கிறவராயிருக்கிறார். 15 வசனத்திலே தேவன் சொல்கிறார், மோசையை பார்த்து, நீ என்னிடத்தில் முறையிடுகிறதென்ன, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தேவன் நமக்கு வார்த்தை என்னும் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை கொண்டு நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று சொல்லும்போது அது பிளந்து விடுகிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அழைப்பை தந்திருக்கிறார், அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதை நாம் கொண்டு நாம் பயன்படுத்தி நாம் நம்முடைய பயத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம் பட்சத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதபடி நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு பற்றி கொள்வோமானால் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு உங்களுடைய வார்த்தைகளை பற்றி கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க, எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.